ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஏதாவது ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு 5 பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி டிப்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் 5 பவர்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அதை உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் பர்ஃபார்மன்ஸோட உங்களோட சேல்ஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகுங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து லோக்கல் இன்ஃப்ளூயன்சர்ஸை லெவரேஜ் பண்ணணும் அண்ட் யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்து ரெஸ்டாரண்ட் போய் ஏதாவது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டு பிராண்ட் என்டோஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த டிஷ் நல்லா இருக்குது, ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த டிஷ்ஷு பிடிச்சிருக்கா இல்லையா கூட தெரில, அந்த காசு எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு திருப்பி அவங்க ஸ்டோரி போட்டு திருப்பி ஃப்ரீயாக மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட வீடியோ ஆட்ஸில் நீங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு ரன் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராக பெர்ஃபார்ம் ஆகும். ஒரு நார்மல் போஸ்ட் வச்சு ரன் பண்ணுறதோட இன்னும் கண்டிப்பாக பெட்டராக பெர்ஃபார்ம் ஆகும். அண்ட் நிறைய பேர் பார்க்குற நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் வந்து ஜஸ்ட் இப்போது ஃப்ரீலான்சர்ஸில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 போஸ்டர் மட்டும் வச்சு மாதத்துக்கு 10 போஸ்டர் மட்டும் ரெடி பண்ணி அந்த 10 போஸ்டரே வந்து ஆடாக ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ போஸ்டர்ஸ் வந்து இப்போ வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து அவ்வளோவா எஃபெக்டிவாக இல்லைன்னு சொல்ல முடியாது. கிடைக்க லீக்ஸே வராதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அதோட பெட்டராக நிறைய பண்ணலாம். 2020 தான் போஸ்டர்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இப்போ வந்து வீடியோ ஆட்ஸ் தான் வந்து கரண்ட்டான இப்போ வந்து கஸ்டமர்ஸ்க்கு கிளாரிட்டி வரும். வீடியோ ஆட்ஸ் போட்டிங்கன்னா இப்போது வீடியோ ஆட்ஸ்க்கு வந்து நீங்கள் உங்களோட ப்ளாட்ஸை வந்து காட்டுறீங்க, நல்லா ட்ரோன் ஃபுட்டேஜ் எடுத்து காட்டுறீங்க, பக்கத்தில் இருக்கிற சைட்ஸ்லாம் வந்து கூட காட்டுறீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். அதே மாதிரி ஒரு ப்ளாட்ஸ் நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னா கூட ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து ரிலேட் ஆகும். அந்த டார்கெட் ஆடியன்ஸ் இன்னும் ரிலேட் ஆகும். உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் யாரோ அந்த டார்கெட் ஆடியன்ஸ் எந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து நிறைய பார்ப்பாங்களோ அந்த இன்ஃப்ளூயன்சர் நம்மளோட வீடியோவை வரைகிற மாதிரி பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் வந்து 3D வர்ச்சுவல் டூர்ஸ் அண்ட் ட்ரோன் வீடியோஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ட்ரோன் வீடியோஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ளாட்ஸ் விற்கிறீங்கன்னா உங்களோட சைட்டை வந்து நல்லா கிளியர் கட்டாக ஒரு வீடியோ எடுத்து பக்கத்தில் இருக்க கம்யூனிட்டிஸ்லாம் காட்டி இந்த ரோடு எந்த ரோடு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கஸ்டமர்ஸ்க்கு கிளாரிட்டி கஸ்டமர்ஸ்க்கு கிளாரிட்டியாக இருக்கும். உங்களோட ஒரு கிளாரிட்டி வந்துடும் உங்களோட ப்ளாட் எங்கே இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் 3D வர்ச்சுவல் டூர்ஸ் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் அண்ட் பில்டர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சைட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, நீங்கள் ப்ரீ புக்கிங்காக நிறைய சேல்ஸ் பார்க்குறீங்கன்னா உங்களோட சைட்டை வந்து 3D வர்ச்சுவல் டூர்ஸ் உங்கள் வெப்சைட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ரீ புக்கிங் சேல்ஸ் வரும். ஏன்னா ப்ரீ புக்கிங் சேல்ஸ் பண்ணுறவங்க வந்து ஒரு ஐடியா, ஒரு கிளாரிட்டி வேணும். அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களோட வீடு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும். அதுக்காக வந்து அவங்க 3D வர்ச்சுவல் டூர்ஸ் அவங்க பார்த்து அவங்களுக்கு இன்னும் நல்லா கிளாரிட்டி கிடச்சுன்னா நல்லா சேலாக வாய்ப்பு இருக்குது. ஸோ தேர்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து டார்கெட்டட் ஆட் கேம்பெயின்ஸ். நீங்கள் டார்கெட் ஆட் கேம்பெயின்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் டார்கெட் ஆடியன்ஸ் எந்த லொக்காலிட்டிஸில் இருப்பாங்களோ அந்த லொக்காலிட்டிஸ் நம்ம டார்கெட் பண்ணி ஆட் ரன் பண்ணுறது தான் வந்து டார்கெட் ஆட் கேம்பெயின்ஸ். ஸோ டார்கெட் ஆட் கேம்பெயின்ஸ் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு 2 ரீசன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரீசன் வந்து இது வந்து ஹையர் கன்வர்ஷன் ரேட். உங்களுக்கே தெரியும், இப்போ லோக்கலில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சைட் இது பண்ணுறீங்கன்னா லோக்கலில் இருக்கவங்க தான் ஃபஸ்ட்டு அந்த சைட் தெரிய வரும். அவங்க தான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி, ஃப்ரீயாக என்டோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போது நீங்கள் ஒரு சைட்டு போடுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்கிற ஏரியாஸ்லாம் போய்ட்டு இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய்ட்டு இந்த மாதிரி எங்கள் வீட்டாண்ட வந்து எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து தெரியப்படுத்துவாங்க. யாராச்சும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஆன்லைனில் பண்ண போகிறோம். இப்போ ஆன்லைனில் வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் டார்கெட் ஆடியன்ஸ் இந்த அதிகமாக வாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த லொக்காலிட்டிஸ்லாம் தெரியுமோ அந்த லொக்காலிட்டிஸ்லாம் நீங்கள் டார்கெட் பண்ணி அவங்களுக்கு ஆட் ரன் பண்ண போகிறீங்க. செகண்ட் ரீசன் ஏன் இதை நான் பண்ண சொல்லுவேன்னா ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். நம்ம வந்து ரொம்ப சின்ன குரூப்பை தான் டார்கெட் பண்ணுறதுனால இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். நார்மலாக ஆட் கேம்பெயின் ரன் பண்ணுறத விட ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஃபோர்த் ஸ்ட்ராட்டஜி வந்து என்னென்னா ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அண்ட் போனஸஸ். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்னாலே நல்ல எனர்ஜி இருக்கும். இந்த மாதிரி தீபாவளி, பொங்கல், ஓணம் அந்த மாதிரி பார்த்தீங்கனாலே நிறைய எனர்ஜி இருக்கும். எனர்ஜி இன் த சென்ஸ் அந்த மாதிரி பீரியட் ஆஃப் டைமில் நிறைய கேஷ் ஃப்ளோ இருக்கும் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் போனஸ் கொடுத்தீங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் இப்போ
இந்த 1 வீக்கில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஸ்கூட்டர் இல்லை கோல்டு காயின்ஸ் இல்லை சில்வர் காயின் இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ண முடியுமோ ஆஃபர்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஐ கேச்சிங்காக இருக்கும். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி எதுக்கு யூஸ் ஆகும்னா உங்களோட காம்படிட்டர்ஸ்லேருந்து கஸ்டமர்ஸை திருடுறதுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ புக் பண்ணி அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ வெறும் புக்கிங் அமௌண்ட் பே பண்ணிட்டு அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி டைமில் ஏதாச்சும் ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்தீங்க, அவங்களுக்கு பெஸ்ட்டாக உங்களுக்கு செட் ஆச்சுன்னா அந்த புக்கிங் அமௌண்ட் ரீஃபண்ட் வாங்கி உங்களோட வர வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ ஸ்ட்ராட்டஜி நம்பர் 5, இன்ட்ரெஸ்டட் இல்லாத லீட்ஸ் அண்ட் கான்டாக்ட்ஸை நீங்கள் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் மூலமாக ஃபாலோ பண்ணணும். ஸோ வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்னா உங்களுக்கு வந்து இப்போது நிறைய வரும் இல்லை, இந்த மாதிரி ஸ்விக்கியில் இந்த மாதிரிலாம் வருதில்ல, ஒரு ஃபோட்டோ போட்டு ஏதாச்சும் ஒரு கேட்சியாக ஒரு கேப்ஷன் போட்டு வரும்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் அனுப்ப போகிறீங்க. எப்படின்னா இன்ட்ரெஸ்டட் இல்லாதவங்களுக்கும் அனுப்பணும் அண்ட் ஃபாலோ அப் யாருக்காச்சும் ஃபாலோ அப் பண்ணணும் அப்படின்னா கூட உங்களோட டேட்டா பேஸ் ரெடி பண்ணி அவங்களுக்கு திருப்பி வீக்லி 3 டைம்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு அனுப்பிச்சு விட்டே இருக்கும். இதுக்கு இம்பார்ட்டன்ட்னா நல்ல ஒரு போஸ்டர் அண்ட் தென் கேட்சியான கேப்ஷன்ஸ் அண்ட் ஏதாச்சும் ஒரு வேர்டிங்ஸ் நல்லா இருக்கணும். ஸோ இது நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். இதோட பர்பஸே என்னென்னா உங்களோட பிராண்ட் வந்து அவங்க மைண்ட் ரெஜிஸ்டர் ஆகணும். அவங்க இப்போ வாங்க இன்ட்ரெஸ்ட்டாக இல்லைனா கூட இப்போ ஃப்யூச்சரில் ஏதாச்சும் வாங்க போகிறாங்க, 1 இயர் கழிச்சு வாங்க போகிறாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து உங்களோட பிராண்ட் வந்து ஞாபகம் இருக்கும். அண்ட் அவங்க வாங்கலைனா கூட அவங்க தெரிஞ்சவங்க யாராவது வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களோட பிராண்ட் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களோட கம்பெனி வந்து அவங்களோட பிரெயினில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. நான் சொன்ன இந்த 5 விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனால உங்களோட மார்க்கெட்டிங் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இந்த 5 விஷயம் மட்டும் பண்ணால் உங்களுக்கு லீட்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா என்னால் சொல்ல முடியாது. நீங்கள் பேசிக்காக ஒரு சோஷியல் மீடியா பேஜஸ் கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களோட கூகுள் வந்து கூகுள் வெப்சைட் வந்து SEO நல்லா இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு ஆவரேஜாக லீட்ஸ் வரும். அதுக்கு மேலே நான் சொல்கிற இந்த 5 டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய லீட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுறேன். நான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அமைச்சிருந்தா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போட போகிறோம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மார்க்கெட் எஸ்டேட்டுக்கு. அண்ட் உங்கள் ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு ஏதாச்சும் மார்க்கெட்டிங் மூலமாக ஏதாச்சும் உதவி தேவைப்படுதுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக பண்ணி தரோம். நாங்கள் இப்போ தான் ஆரம்பித்து ஒரு 1.5 மந்த் தான் வந்து இந்த ஏஜென்சி. ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. காண்டாக்ட் பண்ணுங்கள்.